எல்லா விதமான கண்ணிகளுக்கு என் குடும்பத்தை தப்பப்படுவீங்களே. ஓரா காலமா சந்தரா தியாகரபல குடரமா சகதனா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வரணும். அப்பதான் கிருபை பெருகும். கிருபை தான் உங்களை தொடர்ந்து வழிநடத்த போதுமானதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதிங்கிற கண்ணிக்கைகளை தப்பப்படுவீங்களப்பா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. நஷ்டம் என்கிற கண்ணிக்கு எங்களை தப்ப பண்ணினீங்களப்பா. இழப்பு என்கிற கண்ணிக்கு எங்களை தப்ப பண்ணினீங்களப்பா. சத்துருக்கள் எங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பதற்கு எங்களை நீங்க ஒப்பு கொடுக்காம சத்துருவின் கச்சனைக்கு எங்களை தப்ப பண்ணினீங்களப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டணும். ரெண்டு கையை வச்சிருக்கிறத தட்டி கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நல்ல கைகளை தட்டி முழு மனதோடு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. வாய்கள் திறக்கட்டும், வாய்கள் திறக்கட்டும், வாய்கள் திறக்கட்டும். ஒரு வாய் கூட மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். இனி சத்துருவுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. சத்துருவுக்கு உங்க தொழில் மேல அதிகாரம் கிடையாது. சத்துருவுக்கு உங்க பிள்ளைங்க மேல அதிகாரம் கிடையாது. சத்துருவுக்கு உங்க சரீரத்தின் மீது அதிகாரம் கிடையாது. உங்க ஆவி ஆத்துமா மீது அதிகாரம் கிடையாது. துதிக்கிற தேவ பிள்ளைகள் மீது இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் ஒரு விசேஷித்த முத்திரையை போட விரும்புகிறார். நல்ல கைகளை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 நல்ல நல்ல ராகமா சக்கர வியாக்கரவலனமோ. அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாய் திறக்கட்டும், வாய் திறக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் எங்களை தாங்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் எங்களை சூழ்ந்து கொண்டீங்க, கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் எங்களுக்கு சகாயராய் இருந்த எங்க கர்த்தர் நல்லவர், எங்க கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன் நல்லவர். நீங்க துதிக்கும் போது சில துகங்களை கர்த்தர் புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்வார். நீங்க துதிக்கும் போது சில கட்டுகளை கர்த்தர் அறிந்து கொள்ள கிருபை செய்வார். நீங்க துதிக்கும் பொழுது உங்க தொழிலுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகளை நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். அவன் நம்பிக்கையோடு துதிக்க பார்க்கலாம். துதிங்க 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 துதிங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கர்த்தர் புதுப்பித்து தூக்கி நிறுத்தி அழகு பார்த்ததை போல உங்க தொழில, உங்க குடும்பத்தை, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை இந்த ராத்திரி வேளையிலே என் ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தை அழகுபடுத்த விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை அழகுபடுத்த விரும்புகிறார். உங்க பிசினஸ் அழகுபடுத்த விரும்புகிறார். உங்க ஆவிக்குரிய காரியத்திலே அவர் அழகுபடுத்த விரும்புகிறார். நல்ல கையை தட்டணும் தட்டணும் தட்டணும். ராமா ராமா சந்தரா தியாகரபலதரவா. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். ஆனா வேடிக்கை பார்க்கிற கண்களுக்கு முன்பாக துதிக்கிற ஜனமே உன்னை கர்த்தர் உயர்த்துவார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். அசதியா இருக்கிறவங்க அசதியா இருக்கட்டும். அற்பமா நினைக்கிறவங்க அற்பமா நினைக்கட்டும். நிர்விசாரமா இருக்கிறவங்க நிர்விசாரமா இருக்கட்டும். ஆனா எவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை அற்பமா என்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசுவே கர்த்தரை உயர்த்துங்க. இயேசுவே இயேசுவே. பிரச்சனையோட வந்திருக்கீங்க, போராட்டத்தோட வந்திருக்கீங்க. நான் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ள போறேன். கரெக்டா 7:35 முடிக்க போகிறோம். ஏசப்பாவை கூப்பிடுங்க. கூப்பிடுறது சும்மா போகக்கூடாது. 27 வரைக்கும் எப்படி எனக்கு தெரியாது. 28வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆவிக்குரிய காரியங்களிலும் பூமிக்குரிய காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டு தான் வாழ வேண்டும். நீங்க ஏமாந்து போகக்கூடாது. இது வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல. சும்மா வந்த போன இல்லை இல்லை இல்லை. ஆண்டவரே ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். கேளுங்க, ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் தொழில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு எதிர்காலத்தில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் தலை குனிந்தது போதும், ஏளனமாய் வாழ்ந்தது போதும், சில மனிதர்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்டது போதும் ஆண்டவரே. எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே.